மகர ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த விஸ்வாவசு வருட தொடக்கம் 7.5 சனியின் குடும்ப சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டில் ராகு, கேது, குரு பகவான், சனி பகவான் ஆகிய 3 கிரகங்கள் பயிற்சியாகின்றன. இடையில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறார். அதோடு குருவின் வக்ரமும் சனியின் வக்ரமும் நடைபெற உள்ளது. மேலும் சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற நேரங்களில் அனுகூல தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு உகந்த நாளில் தெய்வங்களை வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். இப்பொழுது 7.5 சனி விலகி இனிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். வீட்டிலும் வெளியிலும் செல்வாக்கு உயரும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் நேரம் இது. விலகி செல்லும் சனியை நீங்கள் விரும்பி சென்று வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் வந்து சேரும். சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது உங்களுக்கு நல்லது. இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 26/4/2025 அன்று நடைபெறும் இந்த பெயர்ச்சியின் விளைவாக தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலை உருவாகும். கல்யாண பேச்சுக்கள் சாதகமாக முடியும். கொடுத்த காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை எதிர்த்து காத்திருந்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகளும் கூட ஏற்படலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். எனவே கொடுக்கல் வாங்கல்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையாது. கடன் சுமை தீர ஏதேனும் சொத்துக்களை விற்கும் சூழல் உருவாகும். அயல்நாடு செல்லும் முயற்சியில் தாமதங்கள் ஏற்படலாம். பொதுவாக இது போன்ற காலங்களில் சர்வ கிரகங்களின் சார பலம் அறிந்து யோக பலன் பெற்ற நாளில் வழிபாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சிகளும் கூடும். மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு வருவதால் அதன் பார்வை பலத்தால் நல்ல பலன்கள் ஏற்படுமே தவிர இருக்கும் இடத்தில் ஏற்படும் நற்பலன்கள் குறைவாகவே இருக்கும். கடன் சுமை குறைந்தாலும் புதிய கடன்களை வாங்கும் சூழ்நிலையும் வரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் மன அமைதி குறைவாகவே இருக்கும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பெற்றோரின் உடல் நலம் சீராகும். பயணங்கள் அதிகரிக்கும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளின் சுப சடங்குகள், பெற்றோரின் மணி விழாக்கள் நடத்தும் வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு வரவில்லையே என்ற கவலை அகலும். பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் வந்து மகிழ்ச்சி தரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவர். இக்காலம் இனிய காலமாக அமைய வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு கவசம் பாடி வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 18/11/2025 முதல் 17/3/2026 வரை கடக ராசியிலும் மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவருடைய வக்கர காலம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் காலமாகவே அமையும். தக்க விதத்தில் தனவரவு கிடைக்கும். சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் விடுபடுவீர்கள். செல்வாக்கு மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும். 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். இக்காலத்தில் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும்.
பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றமும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம். இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. விநாயக பெருமான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் எண்ணங்களை எளிதில் நிறைவேற்றும். மேலும் புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று கடகராசிக்கு அதிசாரமாக குரு பகவான் செல்கிறார். அங்கு அவர் உச்சம் பெறுவதால் அதன் பார்வைக்கு பலன் கூடுதலாக இருக்கும். குரு பார்வை உங்கள் ராசியில் மட்டுமின்றி 3 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. எனவே உதாசீனப்படுத்திய உடன்பிறப்புகள் உங்களை தேடி வருவர். தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புலரும். நீடித்த நோய் அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உங்களை சார்ந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் எண்ணம் கைகூடும். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். இத்தமிழ் புத்தாண்டின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் மாசி 22 மார்ச் 6/3/2026 தேதியுடன் உங்களுக்கு 7 சனிக்கால முடிவுக்கு வருகிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்பராசியில் சனி ராகு கேது சேர்க்கையும், ராசிக்கு 8ஆம் இடமாகிய சிம்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதும் குடும்பத்தில் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. மேலும் சித்திரை 28/11/5/2025 குரு பகவான் மீனராசிக்கு மாறுவதும் அனுகூலமான மாறுதல் அல்ல. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை குறையும். கணவர் மனைவியரிடையே கருத்து வேற்றுமையும் உருவாகும். திருமண முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சும். ஜனனகால தசா புத்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் பூர்வீக சொத்து ஒன்றை இழக்க நேரிடும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் இழுபறி நிலை நீடிக்கும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவை. சில தருணங்களில் பிறரது பண உதவியை நாட வேண்டி வரும். ஆரம்பத்தில் இருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை தாய்நாடு திரும்ப வேண்டி வரும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். 7 சனியின் கடைசி பகுதியில் நீங்கள் தற்போது உள்ளீர்கள். சனி பகவானின் வாக்கின்படி 7 சனியின் கடைசி பகுதியில் அதிக சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார். இருப்பினும் கூடிய வரையில் அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளிநாடுகளில் வேலை வேண்டும் என்பதற்காக இடைத்தரகர்களை நம்பிவிடாமல் இருப்பது மிகவும் அவசியம். சித்திரை 13ஆம் தேதி 26/5/2025 தேதியன்று ராகு சனியுடன் சேர்வதால் பணிசுமை அதிகரிக்கும். இருப்பினும் அதற்காக அதிக ஊதிய உயர்வு மறுக்கப்படும். அதனால் அன்றாட பணிகளில் உற்சாகம் குறையும். மனதில் வெறுப்பும் வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்ற எண்ணமும் மேலிடும். கூடிய வரையில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியம். மாசி 22ஆம் தேதியுடன் உங்களுக்கு 7 சனி முடிகிறது. ஆதலால் மாசி 23ஆம் தேதியிலிருந்து பணியாற்றும் இடத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பலருக்கு வேறு நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி முடியும் வரை கிரகங்கள் சாதகமாக இல்லை. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரிப்பதால் கடினமான நிதி பற்றாக்குறை சமாளிக்க வேண்டி வரும். நிலைமைக்கு தக்கவாறு உற்பத்தியை கூட்டியோ அல்லது குறைத்தோ வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவும். சனி பகவான் மாசி 22/6/3/2026 தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறுகிறார். இந்த கிரக மாறுதல் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்க இருக்கிறது. கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்துள்ள கிரகங்கள் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வரை சாதகமாக சஞ்சரிக்கின்றன. அதன் பிறகு பங்குனி முடியும் வரையில் அனுகூலமாக இல்லை. நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமானத்தையும் அதிகரிக்கும். மக்களிடையே பிரபலமாவீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று பல நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் சாத்தியக்கூறும் உள்ளது. இது உங்கள் பொருளாதாரத்தை பெருமளவில் அதிகரிக்கும். ரசிகர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இப்புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. உயர்கல்விக்கு எளிதில் இடம் கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் இஷ்டப்பட்ட நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். பலருக்கு வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். அதற்கு அவசியமான விசாவும் நிதி உதவியும் கிடைக்கும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 28ஆம் தேதி முதல் புரட்டாசி 21ஆம் தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு அவர் அனுகூலமாக இல்லை. சித்திரை 1ஆம்
1ஆம் தேதி முதல் புரட்டாசி முதல் வாரம் வரை உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம்: வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஏழை பெண் ஒருவருக்கு புத்தாடை கொடுப்பது மிக சிறந்த பரிகாரமாகும். இதனால் வாழ்வில் வளம் பெறுவீர்கள்.